Hello friends, இன்னைக்கு நம்ம chicken wingsல இருந்து lollipop எப்படி வந்து நம்ம செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுக்கு வந்து நான் 1 kg chicken wings, இதுதான் chicken wings இத எடுத்துர்க்கேன். இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து lollipopனா ரொம்ப பிடிக்கும். இப்போ அது வந்து lollipop தனியா வாங்குறதை விட நம்ம chicken wings வாங்கி அதுல வந்து lollipop நம்ம செஞ்சிட்டோம்னா இது ஒரு wingsல வந்து இந்த சைடு ஒரு லாலிபாப் இந்த சைடு ஒரு லாலிபாப் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிடணும். ஒரு ஷார்ப் நைஃப் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிடணும். இதை வந்து நம்ம ஜஸ்ட் இப்படி பண்ணோம்னா இது பிரேக் ஆகிடும் இந்த போன். இதை வந்து நம்ம ஸ்லைட்டாக வந்து இப்படி கட் பண்ணோன்னா அது கட் ஆகிடும். இப்போ நமக்கு இந்த 2 பீஸ் கிடச்சிருச்சு. இந்த எலும்பு சுற்றியில் இருக்கிற இந்த ஃப்ளஷ் எல்லாம் வந்து நம்ம இது மாதிரி கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் அழுத்தி இது மாதிரி வந்து இது போல் வந்து நம்ம எடுத்தோன்னா பாருங்க இவ்வளோ அழகாக லாலிபாப் வந்துடுச்சு. அவ்வளோதான். இதில் வந்து 2 போன் இருக்கு பாருங்க. இந்த 2 போன் இருக்கு. இப்போ நம்ம இங்கே வந்து இது மாதிரி வந்து ஒரு கட் போட்டுட்டோம்னா இது மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் கத்தியில் வந்து தூக்கி விட்டிங்கன்னா அப்படியே வந்து மேலே வந்துடும். இந்த போன் வந்து ஜஸ்ட் இப்படி எடுத்தீங்கனாலே அது வந்துடும். இது லாலிபாப் பாருங்க. இப்போ சிக்கன் விங்ஸில் இந்த பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இதில் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் அப்படி முறிச்சோன்னா இப்போ இதை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணிக்கணும். அது முறிச்சோன்னா ஈஸியாக கட் ஆகிடும். இப்போ இந்த சைடு வந்து நம்ம இந்த ஃப்ளஷ் எல்லாம் வந்து ரவுண்டாக வந்து இது கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி வச்சு இது கொஞ்சம் நம்ம அழுத்தி விட்டோன்னா இது போல் வந்து ஃபுல்லாக ஃப்ளஷ் எல்லாம் மேலே வந்துடும். இங்கே பாருங்க. இந்த 2 போன் இருக்கு. இப்போ நம்ம இங்கே வந்து இது மாதிரி வந்து ஒரு கட் போட்டுட்டோன்னா இது மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் கத்தியில் வந்து தூக்கி விட்டிங்கன்னா அப்படியே வந்து மேலே வந்துடும். இந்த போன் வந்து ஜஸ்ட் இப்படி எடுத்திங்கனாலே அது வந்துடும். இது லாலிபாப். இப்போ இது 1 kgல எத்தனை லாலிபாப் வந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து லாலிபாப் வந்து ஒரு பீஸே என்ன ரேட்டு, நமக்கு வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஒரு 6 பீசஸ் கிடைக்கும். பட் இங்கே பாருங்கள் 1 kg விங்ஸ் வாங்கினேன். சிக்கன் விங்ஸில் இத்தனை லாலிபாப்ஸ் வந்திருக்கு. இப்போ இது எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு முட்டை எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள், வேண்டிய மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம்.
இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கரம் மசாலா கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோயா சாஸ்லலாம் வந்து உப்பு இருக்குது, அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இந்த அடித்து வச்சுருக்கிற இந்த பேட்டர் வந்து இதில் போட்டு ஊற்றிக்கலாம். இதில் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 15 நிமிஷம் வந்து இது ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலில். இதை வந்து நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மசாலா போட்டாச்சு. இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் to half an hour கூட நீங்கள் வந்து மேரினேட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே போல் வந்து எல்லா பீசஸும் வந்து பிரெட் க்ரம்ஸில் நம்ம கோட் பண்ணி நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம முட்டை, கார்ன்ஃப்ளவர், அப்புறம் மைதா போட்டிருக்கோம். அதனால் நல்லா வந்து மசாலா இறங்கிடுச்சு. இப்போ இது போல் வந்து எல்லாத்தையும் எடுத்து செஞ்சு வச்சிட்டோன்னா இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்றுனா போட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, எண்ணெய் ஓரளவுக்கு மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பின்னாடி நம்ம எடுத்துடலாம். ரொம்ப வந்து கலர் வரணும்னு அவசியம் இல்லை, நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். ஃப்ரை ஆகட்டும். அப்படியே வந்து ஒன்றுனா வந்து நம்ம நல்லா திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. எல்லா சைடும் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து 1 kg சிக்கன் விங்ஸில் வந்து நமக்கு 30 லாலிபாப்ஸ் கிடைக்குது. ஏறக்குறைய 30. ஏன்னா சில டைம் வந்து நமக்கு கொஞ்சம் பெருசாக பீசஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைச்சலாக கிடைக்கும். பட் இது மீடியம் சைஸில் வந்து உங்களுக்கு 30 பீசஸ் கிடைக்குது. யூஸ்வலாக வந்து ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 156 பீசஸ் 150 ரேஞ்சில் வந்து நமக்கு கிடைக்குது. ஒரு 120 to 150 அப்படி வந்து கிடைக்குது. பட் இது வந்து உங்களுக்கு நம்ம சிக்கன் விங்ஸ் வாங்கி நம்ம வந்து லாலிபாப் பண்ணினோன்னா நிறைய பீசஸே வந்து கிடைக்குது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் தான். கொஞ்சம் வந்து அந்த கத்தி ஷார்ப்பாக இருக்கணும், அப்போ உங்களுக்கு அந்த போன்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு. மற்றபடி வந்து ரொம்ப சிம்பிள். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.